கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். We achieve this victory through our faith. 1 John 5:4. இது நம்ம சின்ன கதையா பார்த்துடலாமா? நிலா அவளுடைய பள்ளியில ரொம்பவே வேகமான ஓட்டப்போட்டி வீராங்கனையா இருந்தாளாம். அவ மாநில போட்டிக்காக மாத கணக்கில் கடினமா பயிற்சி செய்தாளாம். அதிகாலையில எழுந்து ஓடுறது, கட்டுப்பாடான பயிற்சிகள், சத்தான உணவு, இது எல்லாமே அவளுடைய ஓட்டக்கனவா இருந்ததா. போட்டிக்கு 2 வாரங்கள் இருக்கும் நேரத்துல பயிற்சியின் போது அவ தவறி விழுந்தாளா. மருத்துவர்கள் சொன்னாங்களாம், கால் முறிஞ்சிடுச்சு, சில மாதங்கள் ஓடவே கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். நிலாவின் உலகமே நின்று போனது போல இருந்ததா. இத்தனை நாள் உழைச்சது வீணாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே அழுதாளாம். ஒரு மாலை நேரம் அவ ஓய்வு எடுத்து கொண்டிருந்த போது அவ வேதாகமத்தை வாசித்தாளாம். நம்முடைய விசுவாசத்தினாலே நாம் ஜெயம் அடைகிறோம்ன்ற வசனத்தை அவ படிச்சாலாம். நான் ஏற்கனவே தோற்று விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவ நினைச்சாலாம். ஆனா அதுக்கப்புறம் புரிந்ததான், வெற்றி என்பது உடனடி சாதனை இல்லைன்னு சொல்லிட்டு அவ கைவிடலையா. தினமுமே உடற்பயிற்சி சிகிச்சைக்கு சென்றாலாம். வலி இருந்தாலும் நம்பிக்கை இழக்கலையா. இயேசுப்பா இன்னும் வலிமையாக்குங்கன்னு சொல்லிட்டு ஜெபித்தாலாம். மாதங்கள் கழிந்துதான் மீண்டும் ஓட்டுப்பந்தய மைதானத்துல அவ நின்றாளாம். கால்கள்ல பயம் இருந்தாலும் மனம் உறுதியா இருந்ததா. அடுத்த போட்டியில அவ முழு நம்பிக்கையுடன் ஓடினாளா. அவளுடைய இலக்கை அடைந்த போது அவளுடைய கண்கள்ல கண்ணீர் வழிந்ததா. அவ புரிந்து கொண்டாலாம், உண்மையான வெற்றி பதக்கம் இல்லை, உடைந்த காலத்திலையும் விசுவாசத்தை இழக்காததே உண்மையான வெற்றின்னு சொல்லிட்டு அவ நினைச்சாளா. நம்மளுக்கும் தடைகள் வந்தாலும் விசுவாசம் இருந்தா நம்ம மீண்டும் எழுந்து ஜெயிக்கலாம். ஆமென்.